சிவனின் கருணை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய கிராமத்தில் சிவதாசன் என்ற ஏழை பக்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு சிற்பி. தினமும் சிறிய கற்களில் சிவலிங்கங்களை செதுக்கி அதை விற்று தன் வாழ்க்கையை நடத்தி வந்தார். அவர் வறுமையில் வாடினாலும் தன் பக்தியில் ஒருபோதும் குறையவில்லை. அவர் செதுக்கும் முதல் சிவலிங்கத்தை தினமும் கிராமத்தின் ஓரத்தில் இருந்த பாழடைந்த சிவன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள மூலவருக்கு சமர்ப்பித்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு வருடம் அந்த கிராமத்தில் மழையே பெய்யவில்லை. பயிர்கள் கருகின, ஆறுகள் வறண்டன, குடிக்கக்கூட நீர் கிடைக்காமல் மக்கள் அவதிப்பட்டனர். பலர் கிராமத்தை விட்டே காலி செய்து சென்றனர். ஆனால் சிவதாசன் மட்டும் தன் கிராமத்தையும் சிவனையும் விட்டு பிரிய மனமின்றி அங்கேயே இருந்தார். பஞ்சம் முற்ற சிவதாசனுக்கு சிற்பம் செதுக்கக்கூட உடலில் தெம்பில்லை. ஒரு நாள் பசியால் மயங்கி விழும் நிலையில், ஈசனே, உனக்கு இன்று ஒரு லிங்கம் செய்து படைக்கக்கூட எனக்கு சக்தி இல்லையே என்று கண்ணீர் விட்டார். அப்போது அவர் குடிசைக்கு வெளியே, ஐயா, தாகத்திற்கு தண்ணீர் கிடைக்குமா என்ற ஒரு குரல் கேட்டது. கண் விழித்து பார்த்த சிவதாசன் சடாமுடி தரித்து உடல் முழுவதும் திருநீறு பூசிய ஒரு சிவனடியார் நிற்பதைக் கண்டார். அவர் பசியையும் பலவீனத்தையும் மறந்து எழுந்தார். சுவாமி, உங்களை கண்டதில் மகிழ்ச்சி. ஆனால் கிராமத்தில் நீர் வற்றிவிட்டது. என்னிடம் அபிஷேகத்திற்காக ஒரே ஒரு சிறிய குவளையில் மட்டும் நீர் உள்ளது. அதை வேண்டுமானால் என்று இழுத்தார். அந்த சிவனடியார் புன்னகையுடன், பக்தா, அபிஷேகத்திற்கு முன் உன் அதிதிக்கு விருந்தாளி தாகம் தீர்ப்பது உன் கடமை அல்லவா என்றார். சிவதாசனும் அதிதி தேவோ பவ், விருந்தாளி கடவுளுக்கு சமமானவர் என்ற வார்த்தையை உணர்ந்து மீதமிருந்த அந்த சிறு குவளை நீரையும் அந்த சிவனடியாருக்கு கொடுத்தார். அந்த சிவனடியார் நீரை பருகியதும் சிவதாசனின் குடிசைக்கு வெளியே இருந்த வறண்ட மரம் திடீரென துளிர்க்கத் தொடங்கியது. சிவதாசன் ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து பார்த்தார். அங்கே சிவனடியார் நின்ற இடத்தில் சாட்சாத் பரமசிவனே புலித்தோல் ஆடையுடன் தன் கையில் திரிசூலத்துடன் புன்னகையுடன் காட்சியளித்தார். சிவதாசன் அவர் காலில் விழுந்து, ஈசனே, என்னையே சோதித்து விட்டாயா என்று ஆனந்த கண்ணீர் வடித்தார். சிவன் அவரை தூக்கி நிறுத்தின. சிவதாசா, வறுமையிலும் பஞ்சத்திலும் கூட உன் பக்தி குறையவில்லை. உன்னிடம் இருந்த கடைசி சொட்டு நீரையும் அது எனக்கு அபிஷேகம் செய்ய வைத்திருந்த நீர் என்று தெரிந்தும் ஒரு விருந்தாளியின் தாகம் தீர்க்க கொடுத்தாய். உன் கருணையிலும் பக்தியிலும் நான் மகிழ்ந்தேன் என்றார். உன் பக்திக்கு மெச்சி நான் வரம் தருகிறேன். இந்த கிராமம் இனி செழிப்படையும் என்று கூறிக்கொண்டே தன் சடாமுடியை லேசாக அசைத்தார். அடுத்த கணம் வறண்ட வானம் கருமேகங்களால் சூழ்ந்தது. இடியும் மின்னலுமாக பலத்த மழை பெய்யத் தொடங்கியது. வறண்ட பூமி குளிர்ந்தது. ஏரி குளங்கள் நிரம்பின. சிவதாசனின் பக்தியால் அந்த கிராமம் மீண்டும் செழிப்படைந்தது. அந்த பாழடைந்த சிவன் கோவிலும் மக்களின் உதவியால் ஒரு பெரிய ஆலயமாக மாறியது.